இன்றைய தினம் மத்திய சென்னையினுடைய பாஜக வேட்பாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்களை சந்திக்கிறோம். சார் வணக்கம். இந்த தேர்தலில் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான வேட்பாளரை எதிர்த்து நீங்கள் போட்டிட்ருக்கீங்க. திமுக சார்பில் ஏற்கனவே இப்பயும் எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறனை எதிர்த்து போட்டிட்ருக்கீங்க. இந்த தொகுதியில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? பலமான வேட்பாளர்னு நீங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு தெரில. ஒரு பலமான வேட்பாளர் என்பவர் களத்துக்கு போயிட்டு மக்களுக்காக பணி செய்பவர் தான் பலமான வேட்பாளர். இவருக்கு பலம் என்பது என்னென்னா, திமுக குடும்பத்தை சார்ந்தவர் என்ற பலத்தை தாண்டி இவர் எந்த பலமுமே தயாநிதி மாறன் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே அவரை பலமான வேட்பாளராக நம்ம சொல்வதே தப்பு. இன்றைக்கி கூட ஒரு வார்டுக்கு காலையில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது மக்கள் சொன்ன ஒரே விஷயம், திமுக வேட்பாளரை எங்கள் பகுதிக்குள்ளே நாங்கள் விட மாட்டோம், அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம். தெளிவாக இருக்காங்க மக்கள். ஏன்னா 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு 2019 பிரச்சாரத்துக்கு வந்த பிறகு அவர் இந்த பகுதிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பகுதி, புளியாந்தோப்பு, ஆடுதொட்டி, இந்த பகுதிகளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததே கிடையாது. உண்மையிலே இல்லை, பாவம் யாருன்னா திமுக கட்சிக்காரங்க தான். முகம் தெரியாத நபருக்கு ஓட்டு கேட்பது என்பது கொடுமையான விஷயம். முகத்தையே பார்க்க தயாநிதி மாறனுக்கு ஓட்டு கேட்டுட்ருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்குலாம் அவங்களோட நிலைமை யோசித்து பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்குது. சிந்திச்சு வாக்களிச்சாங்கன்னா திமுக குடும்பத்தை சார்ந்தவங்களே, திமுக உறுப்பினர்களே தயாநிதி மாறனுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இந்த 5 ஆண்டுகளில் அவர் மக்களுக்கு செய்த பணி என்ன, தொகுதி என்ன மேம்பாடாயிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தந்தையார் எம்பியாக இருக்கும் பொழுது எந்தெந்த ஸ்லம் பகுதியில் மக்கள் வாழ்ந்தாங்களோ அதே குடும்பம் தலைமுறையாக அதே ஸ்லம்மில் வாழ்கிறாங்க. நீங்கள் தான் ஏரியா விட்டு ஏரியா மாதிரி போட் கிளப்பில் வீடு கட்டி 100 கோடிக்கு வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை மாறலையே, அவங்க வாழ்க்கை அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரை பலமான வேட்பாளர் நான் கருத முடியும்? வினோத் பி செல்வத்துக்கு மத்திய சென்னை மக்கள் எதற்காகலாம் ஓட்டு போட வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதலாவதாக மக்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பும் என்னை பார்ப்போம் என்கின்ற நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு ஓட்டு போடலாம். அதாங்க ஃபஸ்ட்டு. அக்கௌண்டபிலிட்டி தேவை. மக்களோட குரலாக ஒலிப்பது தான் ஒரு எம்பியோட வேலை. அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ வார்டாக 39 வார்டு இருக்குது. 39 வார்டு நம்பரை மட்டும் தயாநிதி மாறன் பேப்பரை பார்க்காம புக்கை பார்க்காம சொல்லிட்டாருன்னா நான் எலெக்ஷன் நான் விட்ரா பண்ணிக்கிறேன் நாமினேஷனை. 39 வார்டு, எந்தெந்த வார்டு எந்த தொகுதிகள்னு சொல்ல சொல்லுங்கள். ஒரு வார்டோட லிமிட் என்ன, 10 வார்டு இருக்க தெரு பேரை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் சேலஞ்சு. சட்டக்கசகம் வேலை பார்க்குறாருங்க அவர். இன்றைக்கி கூட பாருங்கள், ஸ்க்ரூட்னி ரூமில் போயிட்டு ஏசியாவில் உட்காந்துட்டு தான் உட்காந்துருக்காரு தவிர களத்துக்கு ரெடியாக இல்லை. அவர் 4 ஃபோட்டோ போட்டால் பாலிடிக்ஸ் முடிஞ்சு போச்சு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி களம் மாறிடுச்சு. மக்கள் வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க. அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக தான். ஸோ அந்த விதத்தில் ஓவரால் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய ரிலிஜன், ரீஜன், லாங்குவேஜ், இந்த 3 பேரியரை உடைச்சு அனைவருக்குமான வளர்ச்சி, இன்க்ளூசிவ் க்ரோத் என்பதை கொடுப்பதற்கான எம்பியாக மொபிலிட்டி இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கட்டும், டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகட்டும், இதுதான் எம்பியோட ஸ்கோப்பில் இருக்குது. ஒரு 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 மொத்த தொகுதியோட வளர்ச்சி என்பது இதை பொறுத்து தான் இருக்குது. ஈஸியாக மக்கள் நடமாட முடியுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மின் ஸ்ட்ரீட் இருக்குது, தங்கசாலை இருக்குது, அங்கே எத்தனையோ வியாபாரிகள், ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் இருக்காங்க. ஆனால் வியாபாரம் பெருசாக ஏன் இல்லைன்னா மொபிலிட்டி கிடையாது. ஒரு வண்டியை நிறுத்துறதுக்கு பார்க்கிங் கிடையாது. பார்க்கிங் இருந்தால் தான் வண்டியை நிறுத்திட்டு அந்த கடை வீதிகளுக்கு மக்கள் போக முடியும், வாங்க முடியும். பூக்கடை வியாபாரிகள் இருக்காங்க, மீன் வியாபாரிகள் இருக்காங்க. மீன் வியாபாரிகளுக்கு எந்த விதமான ஒரு 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 வளர்ச்சியும் இல்லை. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூடையை வச்சு வியாபாரம் பண்ணாக்கா அதே கூடையை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராக்ரஸ் கிடையாது வாழ்க்கையில். அவங்க வாழ்க்கையை ப்ராக்ரஸ் பண்ணணும். நவோதயா பள்ளிக்கூடங்கள் தேவை. மாணவர்கள், இளைஞர்கள் விளையாடுறதுக்கு மைதானங்கள், பாக்ஸிங் ட்ரைனிங் சென்டர்ஸ், கிரிக்கெட் கோச்சிங் சென்டர்ஸ், ஃபுட்பால் கோச்சிங் சென்டர்ஸ் நம்பர் 1 தொகுதியை கொண்டு வரணும். ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு விஷன் இருக்குது. ஏன்னா இது மெட்ரோபாலிட்டன் கான்ஸ்டிடுவன்சி. ஒரு மெட்ரோபாலிட்டன் கான்ஸ்டிடுவன்சிக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். பாஜக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் இப்போ கட்சிகளை பார்க்க முடியுது. குறிப்பாக குக்கிராமங்களில் கூட அமைப்பு ரீதியாக பாஜக வந்திருக்கிறத பார்க்க முடியும். இந்த அமைப்பு ரீதியாக உள்ள வந்த பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் எதை வச்சு சொல்கிறீங்க சார்? முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டில் பிஜேபியே கிடையாது, தாமரை எங்கே இருக்குன்னுலாம் கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு கிளையிலையும் பாஜக இருக்கின்றன. ஒன்றும் இல்லை, எங்களோட ஒரு கேம்பெயினுக்கு பார்த்தீங்கன்னா போதும், அந்த கேம்பெயினோட டெப்த்தில் உங்களுக்கு புரியும் பாஜகவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்ற கூட்டம்லாம் கிடையாது. இது தன்னார்வத்தோடு ஒரு எழுச்சி வந்திருக்கு, மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி. அந்த எழுச்சியின் காரணமாக கேம்பெயின் பயங்கர சூடாக போயிட்டுருக்கு. போகிற இடத்துலலாம் ஒரு ஆரவாரம், ஒரு வரவேற்பு, எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு பெரிய வரவேற்பு. பப்ளிக் மத்தியில் ஒரு
இவங்க யாராவது வரமாட்டாங்களா, நம்மளை வந்து நம்மளோட ஏழ்மையிலேருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, நம்ம கஷ்டத்தில் நம்ம வந்து மீள முடியாதா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருச்சு இன்றைக்கி. ஸோ அதை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். தமிழ்நாடு முழுவதிலுமே 68,000 கிளைகளிலுமே இன்றைக்கி பாஜக கொடிக்கம்பமும் ஆட்களும் இருக்கிறார்கள். இதுதான் பாஜகவோட வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சி என்பது தான். மீடியாலேயோ சோஷியல் மீடியாவில் வளர்ச்சி கிடையாது. களத்தில் இன்னைக்கு கிரவுண்டில் பிஜேபி நிற்கிது. யூடியூப் ஆடை நம்பி பிஜேபி கிடையாது, டிவி ஆடை நம்பி பிஜேபி கிடையாது, பொய்களை நம்பி பிஜேபி கிடையாது, களத்தில் இருக்கக்கூடிய கடைசி தொண்டனை நம்பி பிஜேபி களத்தில் நிற்கிது இன்றைக்கி. மத்திய சென்னை மக்களுக்கு வினோத் பி செல்வம் என்ன சொல்ல வரீங்க? அதாவது எந்த நம்பிக்கையோட வினோத் பி செல்வத்துக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க இந்த மக்களுக்கு? முதல்ல நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், வாக்களிங்க, வாக்களிக்காமல் இருக்காதீங்க. அதிகமாக லிட்ரஸ் ரேட் இருந்தும் கூட இந்த தொகுதி தான் தமிழ்நாட்டிலே கம்மியான ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து வைத்திருக்கக்கூடிய தொகுதி. இது உங்களோட கடமை, இது உங்களோட உரிமை. உங்களோட தலையெழுத்தை நிர்ணயம் பண்ண போகிறது உங்களோட ஒரு ஓட்டு. நான் ஓட்டு போட்டு தான் சிஸ்டம் மாறப்போதாங்கிற கேள்வியை கேட்காதீங்க. உங்கள் ஓட்டு சிஸ்டத்தை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வரணும், வந்து தேர்தலில் ஓட்டு போடணும். நீங்கள் ஓட்டு போட்டாலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மால் கொண்டு வர முடியும். இதான் சொல்லலை, இது சொசைட்டியாக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். தனிப்பட்ட நபர் எம்பி நான் சூப்பர் ஹீரோவான்னு, எம்பி வந்து மக்களோட வாய்ஸுங்க. ஸோ அந்த மக்கள்லாம் சேர்ந்து தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த மக்களோட சேர்ந்து வேலை பார்க்க நான் தயாராக இருக்கேன். என் சட்டை கசங்கினாலும் ஓகே, எனக்கு வேர்த்தாலும் ஓகே, நான் இப்போ ஏசி ரூமில் உட்கார மாட்டேன், நான் ஃபீல்டுக்கு வரேன், உங்களோட நிற்க நான் ரெடியாக இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நம்ம சேர்ந்து தான் இந்த குரோத்தை கொண்டு வர முடியும். ஆகவே நிச்சயமாக வாக்களியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பயமுறுத்துவாங்க, இந்த பூத்தில் ஓட்டு குறைஞ்சிச்சுன்னா அவன் அத்தியாவசியத்தை கட் பண்ணுவான். யாரோட பவரையும் பிடுங்க முடியாது. மக்கள் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டும் அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒரு எம்பியாக ரோட்டில் நின்று சண்டை போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் உரிமைகளை மீட்டு தருவோம். என்னோட கடமை, என்னோட உரிமை. என்னோட நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். மக்கள் எந்த நேரம் எந்த பிரச்சனை நேரடியாக எனக்கு இருக்க ஒரே நம்பர் தான், பர்சனல் நம்பர், தனி நம்பர்லாம் கிடையாது. எனி டைம் தே கேன் கான்டாக்ட். மக்களுக்காக நின்று அவங்க உரிமைகளை மீட்டு தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் திமுகவோட நான் பூச்சாண்டித்தனம், இதை பயமுறுத்துறது, உன் பிஸ்னஸை கட் பண்ணுவோம், பில்டிங்கை சீல் வைப்பேன், உனக்கு கரண்ட் வராது, ரேஷன் வராது, இதெல்லாம் நம்ம மக்கள் வந்து இந்த பூச்சாண்டித்தனத்துக்கெல்லாம் பயப்படாமல், எதுக்கும் பயப்படாமல் இந்த தேர்தலில் நேர்மையாக தைரியமாக வாக்களிங்க. பணத்தை வாங்கி உங்கள் ஓட்டை, உங்கள் தலையெழுத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பணம் கொடுத்து தான் தேர்தலுக்கு உங்கள்கிட்ட வாக்க வாங்கணும் என்பதே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இந்த திராவிட கட்சிகளுக்கு. இதை புரிந்து கொண்டு இந்த முறை தாமரைக்க மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்திய சென்னையோட மக்களோட பிரதான பிரச்சனையாக நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க? குறிப்பாக மத்திய சென்னை இந்த தொழில்துறை வளர்ச்சி, மக்களோட அந்த வாழ்வியல் எப்படி இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன உறுதிமொழி தரீங்க அந்த மக்களுக்கு? சரி, ஒவ்வொரு ஏரியாவுக்குமே சொல்கிறேன்ல, ஒவ்வொரு ஏரியாவோட ப்ராப்ளம்ஸ் யூனிக் ப்ராப்ளம்ஸு. இப்போ நான் சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த 77வது வார்டுக்கு போனோன்னா அங்கே அடிப்படைங்கிறதே கிடையாதுங்க, அடிப்படையே கிடையாது. பாவம், அவங்க வந்து சகதியிலையும் சேரலையும் கழிவுது நடந்தே போகிறாங்க அந்த மக்கள். அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் கிடையாது, அங்கே தான் இருந்தாகணுங்கிற தலையெழுத்தில் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இதே நீங்கள் வால்டாக்ஸ் ரோட்டில் 54 வருஷத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த ரயில்வே லைன் பக்கத்தில் வாழ்கிறாங்க. கழிப்பறை வசதி கூட கிடையாது, கழிப்பறை கிடையாது அவங்களுக்கு. ட்ரிப்ளிகேனில் போனீங்கன்னா அந்த பொதுமக்களுக்கு ஒரு சமுதாய கூடம் கிடையாது. எல்லாரும் போயிட்டு லீலா பாஸில் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் கல்யாணம் பண்ண முடியாது. சமுதாய கூடம் கிடையாது. சிம்பிளான விஷயம், அந்த அந்த மீன் மார்க்கெட்டில் சிசிடிவி கேமரா, ஊர் ஃபுல்லாக கேமரா போட்டிருக்காங்க. அங்கே ஒரு 4 கேமரா போட்டிருந்தா அந்த மீன் திருடு போகாமல் இருப்பதாக அந்த 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 தாய்மார்கள் காப்பாற்றிக் கொள்வார்கள். சின்ன சின்ன விஷயங்கள். நவோதயா பள்ளிக்கூடம், அதாவது மிகுந்த குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வி தரக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடம், இதை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம். எந்த கிரவுண்ட்லையாவது, சென்னையில் வந்து நிறைய கிரவுண்ட் இருக்குது, எந்த கிரவுண்ட்லையாவது பெண்கள் விளையாடி பார்த்துருக்கோமா? கிடையவே கிடையாது. விளையாடுறது ஏன் பெண்கள் விளையாடக்கூடாதா? ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வரக்கூடாதா? ஆப்பர்ச்சுனிட்டியாமே கொடுக்க மாட்டேங்கிறோம். பணம் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் தான் வளரணுமா? ஸோ இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு எம்பியோட கடமை. இதெல்லாம் செய்ய போகிறோம், மாற்றப் போகிறோம். ஒவ்வொரு வார்டுக்கும் என்ன தேவை என்பதை வந்து செக்மெண்ட் வைஸ் பண்ண போகிறோம். இப்போ 103 அண்ணாநகர் இருக்குன்னா அங்கே எல்லாமே இண்டிபெண்ட் ஹவுசஸ், பங்களாஸ், அவங்களோட பிரச்சனைகள் வேறு வேறு இருக்கும். ஸ்லம் பகுதியாக, குடிசை பகுதியாக பிரச்சனைகள் வேறு வேறு இருக்கும். ஸோ அந்தந்த தொகுதிக்கு ஏன்னா ஒரே ப்ராமிஸை வந்து மொத்த தொகுதிக்கெல்லாம் கொடுக்க முடியாது. மொத்த தொகுதி கொடுக்குற விஷயங்கள் மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம். நிறைய இடங்களில் வந்து அருமையான ஸ்மார்ட் சிட்டி யூஸ் பண்ணி பார்க்ஸ், வாக்வேஸ், சைக்கிளிங் பார்ட் ட்ராக்ஸ், இதுதான் வந்து ஓவரால் க்ரோத். பட் வார்டு டு வார்டு என்னெல்லாம் வந்து ஒரு எம்பியோட தொகுதி நிதியில், ஸ்மார்ட் சிட்டியோட ஃபண்ட்ஸில் செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்து கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை மக்களுக்கு வைக்க போகிறோம். சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுகன்னு 2 அணிகள், கூடுதலாக வந்து பாஜகவும் தனி அணியாக நிற்கிது. ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் கூட்டணி போட்டு தான் பாஜக என்ற முறையில் 2014 இல்லாத ஒரு தேர்தலை 2014 மட்டும்தான் வந்து குறிப்பிட்டு வந்து தனியாக நின்னாங்க தலைமையேற்று. அதுக்கு பிறகான இல்லை அதுக்கு முந்தைய தேர்தல் எல்லாமே கூட்டணி போட்டு தான் ஒவ்வொரு தடவையும் பாஜக தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்க பிரதிநிதித்துவம் பெற்றிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு இந்த முறை தேர்தலில் வந்து ஒரு நிறைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பாஜக சந்திக்குது. தமிழகம் முழுக்க இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது பாஜகவுக்கு சாத்தியப்படுமா? உங்கள் கேள்வியே தப்பு.
இந்த முறை திமுகவும் அதிமுகவும் ஒன்றா நிற்கிறாங்க. பிஜேபி மட்டும்தான் எதிரில் நிற்கிது. அந்த 2 கட்சிகளும் திரும்ப திரும்ப இந்த தேர்தல் பரப்புரையில் நாங்கள்லாம் பங்காளிங்க தாங்கிற ஒத்துக்கிட்டாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வர்சஸ் பிஜேபி, இதுதான் போட்டி. மக்கள் வந்து இது தர்ம யுத்தமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த போட்டியில் தர்ம யுத்தத்தில் பிஜேபி நிச்சயமாக வெல்லும். மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அந்த மாற்றம் தமிழகத்தில் நடைபெற போகிறது. அந்த மாற்றம் பாஜகவுக்கு சாதகமாக இருக்க போகிறது. ஒரு மிகப்பெரிய எழுச்சியான வெற்றியை பாஜக இந்த தேர்தல் பெறும். அதை மக்கள் வந்து பாஜகவுக்கு கொடுக்க போகிறார்கள். ஒவ்வொரு பிஜேபி வேட்பாளர்களும் மாற்றம்ங்கிற ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க. அந்த மாற்றம் வந்து அரசியல் பிஜேபி இங்கே வந்துருங்கிற அந்த அரசியல் மாற்றமால மக்களோட வாழ்வியல் மாற்றமா சார்? ரெண்டுமே வந்து கோரிலேட்டட். அரசியல் மாற்றம் ஏற்பட்டால் தான் மக்கள் வாழ்வு மாற முடியும். 40-50 ஆண்டுகளாக மாறவில்லை இந்த வாழ்க்கை தரம். அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ த போர் ஆர் பீங் போர் தான். ரிச் மைட் பி கெட்டிங் ரிச்சர். ஆனால் அந்த போர் ஆர் பீங் போர் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கு அரசியல் மாற்றம் தேவை. ஸோ இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட். அரசியல் மாற்றம் ஏற்படும் போது தானாக வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். ஆகவே அரசியல் மாற்றம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் தேவை. இந்த தேர்தலில் அரசியல் மாற்றம் ஏற்படும் பொழுது உறுதியாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அவர்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் வந்து உருவாக்கி கொடுப்போம். இங்கே வந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் வந்து பிரதான மாநிலமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. குறிப்பாக வந்து தொழில்துறையில் வந்து தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலங்களாக இந்தியாவில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்கே அரசியல் மாற்றத்திற்கான தேவை எங்கேருந்து வருது? பிஜேபி ஒருவேளை இங்கே வந்துச்சுன்னா அந்த குறிப்பாக தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் எந்த விதத்திலலாம் அந்த பங்களிக்கும் சார்? ஏற்கனவே இங்கே வந்து வளர்ந்த மாநிலம் தான் தமிழ்நாடு சொல்லப்படுது. இதில் குறிப்பாக பிஜேபி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வளர்ச்சி பெறுவோம், மாற்றம் தருவோம்னா அந்த மாற்றம் வளர்ச்சி எதை நோக்கி சார்? சார் பொதுவாக இப்போ நீங்கள் சென்னை சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவோட டாப் 3 சிட்டிஸில் வந்து சென்னை எப்பயுமே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத், பூனே இது எல்லாமே சென்னையை விட பெட்டர் ஆகிட்டாங்க. சென்னை வந்து பின்தங்கிட்டே போயிட்டுருக்கு. எல்லா இண்டெக்ஸ்லேயும் வந்து ஒரு தலைநகரமாக நம்ம வந்து பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்ம பல தரப்பான விஷயங்கள் தமிழகம் வந்து முன்னிலை இருக்கக்கூடிய மாநிலம் தான். ஆனால் எப்போதுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அருகாமையில் உள்ள மாநிலங்கள் நம்மளோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது நம்ம வந்து கீழே போயிடுவோம். அதான் நடைபெற்று கொண்டு இருக்குது. இன்றைக்கி வந்து குஜராத் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. தேர் கேட்சிங் அப். நம்மளை வந்து நிறைய இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. உத்தரப்பிரதேசில் முன்னாடி வந்துட்டுருக்காங்க, மகாராஷ்டிரா முன்னாடி போயிட்டுருக்காங்க, கர்நாடகா முன்னாடி போயிட்டுருக்காங்க, பல வெர்டிகல்ஸில். ஸோ இதை தான் நம்ம பார்க்க வேண்டும். நாங்கள் வளர்ந்த மாநிலம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதை தக்க வைத்துக்கொண்டு இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் அரசாங்கத்தோட கடமை. ஆனால் தமிழகத்தில் வந்து கவர்னன்ஸ் என்பதே இல்லை, அரசாட்சி என்பதே கிடையாது, கட்சி மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த கவர்னன்ஸ் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். வளர்ச்சி என்பது இல்லை. இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆட்கள்லாம் இருக்காங்க, ஓகே. ஆனால் பக்கத்து மாநிலங்கள் நம்மளை விட அதிக வேகமாக வளரும் பொழுது நம்மளோட வளர்ச்சி என்பது கண்டிப்பாக குறைந்து இன்னொரு 6 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம 5வது 6வது 7வது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே போயிட்டே இருப்போம். அந்த மாநிலங்கள் ரொம்ப வேகமாக வளர்கிறாங்க. ஸோ அதுக்கு இணையாக வளர வேண்டும். வளரக்கூடிய எல்லா மாநிலம் பார்த்தீங்கன்னா பிஜேபி மாநிலம் தான். ஸோ பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் பொழுது வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும். ஸோ தமிழகத்தில் இருக்கும்போது தமிழகம் நம்பர் 1 மாநிலமாக, நம்பர் 1 இந்தியாவில் வந்து நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் வருவதற்கு பிஜேபி மட்டும்தான் வழி செய்ய முடியும். மத்திய சென்னையில் வேட்பாளராக நியமிச்சிருக்கீங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? நீங்கள் மக்கள் நேராக களத்தில் போய் சந்திக்கிறீங்க. அந்த மக்கள்லாம் உங்களை என்ன சொல்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியில் வந்துருச்சு. ஏன்டா திமுக ஓட்டு போட்டோன்னு யோசிக்கிறாங்க. ஐயோ ஓட்டு போட்டமேன்னு யோசிக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்களோட கனவு என்பது இந்த குடும்ப அரசியலை வந்து ஒடுக்க வேண்டும் என்பது. இந்த மத்திய சென்னை தொகுதி என்பது குடும்ப அரசியலோட மொத்த உருவமே இந்த மத்திய சென்னை தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரோட இல்லம் ஆரம்பித்து திரு மு.க. ஸ்டாலினோட இல்லத்தில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய சென்னை தொகுதிக்குள் தான் இருக்குது. திராவிட இளவரசர் அவரோட எம்எல்ஏ தொகுதி ஆகட்டும், நிறைய பேர் 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய திரு எம்.கே. மோகன், இந்த மாதிரி பல நபர்களும் இந்த மத்திய சென்னை தொகுதி தான் இருக்காங்க. ஸோ மத்திய சென்னை தொகுதியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பது என்பது தமிழகத்தில் திமுக தோற்றதுக்கு சமம். ஒரு முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதன் மூலமாக குடும்ப அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியின் தொடக்கத்தை நாங்கள் வைக்கப் போகிறோம். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு, எதிர்பார்ப்பு. இந்த மோடி கேரண்டி மீற மக்கள் நம்புகிறாங்க. நரேந்திர மோடியோட நல்லாட்சி வேணும்னு நம்புகிறாங்க. நரேந்திர மோடியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரும்பொழுது நமக்கு வளர்ச்சி நடக்கும் நம்புகிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆட் ஆன் பாயிண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வெற்றி வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்கிறது. சென்னை வழக்கமாக திமுகவோட கோட்டைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. வினோத் பி செல்வம் உள்ளிட்ட இந்த வேட்பாளர்கள் அந்த எண்ணத்தை மாற்றுவாங்களா?
4000 கோடி எங்கே என்கின்ற கேள்வி மக்கள் மனசில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க உட்காந்து. ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசுனாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு இல்லை. அந்த மேரம்மாள் ஆரம்பித்து எல்லாருமே வந்து அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. ஒரு சொட்டு தண்ணீர் நிற்காது அப்படின்னாங்க. வெள்ளக்காடாக மாதிரி 7 நாளைக்கு பால் கிடைக்காம மக்கள் தவிச்சாங்க. கரண்ட்டு கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன சொல்லப்போனால் சென்னையில் வந்து பால் இல்லாமல் போனது முதல் முறையாக இந்த திமுக ஆட்சி காலத்தில் தான். இதெல்லாம் மக்கள் மறக்கவில்லை. போகிற பகுதியெல்லாம் சொல்கிறாங்க, வீட்டை விட்டு இறங்க முடியல, கரண்ட் இல்லாமல் கொஸ்கடியில் 5-6 நாட்கள் மக்கள் அவதிப்பட்டதை யாரும் மறக்கலை. பத்தாவதுக்கு இப்போ தமிழ்நாடு வந்து போதை தலைநகரமாக மாறிடுச்சு. ஒவ்வொரு குடும்பத்தோட பிரச்சனை. பஸ்ஸில் போகிறவங்களை ஆரம்பித்து பென்ஸ் காரில் போகிற வரைக்கும் எந்த தாயோ தந்தையோ தன் மகனோ மகளோ போதைக்கு அடிமையாவது விரும்ப போகிறது கிடையாது. இன்றைக்கி போதைக்கு அடிமையான போதை கிடைக்கிது, சப்ஸ்டன்ஸ் கிடைக்கிது, மெத்து கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது, அவைலபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற காரணத்தினால நீங்கள் மக்கள் வந்து இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. இதை நான் திமுக பண்ணுறாங்கன்னு சொல்லலை, ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. இதுக்கு திமுக பொறுப்பேற்கணும். திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டிய விஷயம் இவ்வளோ பெரிய கேவலம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்கிறது? ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து பாஜகவுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார்கள். இதெல்லாம் முன்வைத்து மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.